சாராள் வயசு என்னம்மா? 79. 70. நேர நிக்க முடியாது. ஆனா ஒரு நாள் சும்மா இருந்ததில்ல. பீகாருக்கு 7 தடவை வந்திருக்காங்க, தனியா வந்தது 15 தடவை பீகாருக்கு வந்திருக்காங்க. ஆனா ஒரு தடவையும் சரியா தனியா வர மாட்டாங்க. 6-7 பேரை கூட்டிட்டு வருவாங்க. நான் அவங்கள பார்த்து கேட்டேன், சாரா பாட்டி, நாங்கள் சாரா பாட்டி நானும் பாட்டின்னு சொல்லுவேன், ஏன்னா அப்பதானே எனக்கு வயசு குறையும். சாரா பாட்டி, உங்களால நேரம் நிக்க முடியாது, பின்னால ஒரு பெல்ட் போட்டிருக்கீங்க, ட்ரெயின்ல நேரம் படுக்க முடியாது, நீங்க வராத காணாதுன்னுட்டு நீ 6-7 பேரை வேற கூட்டிட்டு வரீங்க. அவங்களுக்கு ஹிந்தி தெரியாது, அவங்க இதுக்கு முன்னால வட இந்தியா பார்த்ததில்ல. நீங்க இவங்களை கூட்டிட்டு எதுக்கு பாட்டி எங்க வரீங்க? நான் வரும்போது நீங்க தமிழ்நாட்டில் பார்த்துக்க. இல்ல பிரதர், ஒரு நாள் சொல்றாங்க, உங்க அடிசுவட்டை பார்த்து நடக்கிறதுக்கு ஒப்பு கொடுத்தேன்னா அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் 15 வருஷத்துக்கு மேல 20 வருஷத்துக்கு மேல நான் உங்களை பார்த்து உங்க வழியில நடக்கிறத இன்னும் கொஞ்சம் நெருக்கமா பார்த்தா தானே நடக்க முடியும். ஏன்னா ஆவியில கட்டப்பட்டிருக்கிறேன். நான் எதையோ யாரையோ பெருமைப்படுத்துறதுக்கு சொல்ல, இவங்க வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. திடீர்னு உள்ள நுழையும் போது இருக்கிறாங்க சாரா பாட்டி. நல்லா கவனிங்க. இதை போன்ற தேவ மக்கள் பலவீனங்களை பாராமல் கொஞ்ச பேருக்கு இந்த தேசத்தை குறித்து அறிவு வந்துவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை சில நேரங்களில் தன்னுடைய சொந்த காசை போட்டு கோயில்பட்டியில இருந்து தீப்பெட்டி வருகிறதோ இல்லையோ, தீ வருகிறதோ இல்லையோ, தீ வருது. அப்பப்ப பீகார் வந்து சும்மா இருக்க மாட்டாங்க. அங்க சுரேஷ் பிரதரை போட்டு உயிரை வாங்கிடுவாங்க. இன்னைக்கு எதுக்கு எங்களை சும்மா வச்சிருக்கீங்க, ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கீங்க? நாங்கள் ரெஸ்ட் எடுக்க பீகார் வந்தோம், ஏதாவது பணித்தளத்துக்கு கூட்டுவாங்க, அங்கே என் சாட்சி சொல்லணும்னு அங்கே சொல்லுவாங்க. ஊரில் இருக்கும்போது 3 ஊருக்காவது ஒரு நாளைக்கு போயிடறாங்க. கொஞ்சம் பேர் இழுத்துட்டு பிரயாணம் பண்ண முடியாது, ஆனால் போவாங்க. போய் எவனாவது படுக்கையில் கிடந்தா நான் அவங்ககிட்ட போய் உட்கார்ந்து, இந்த படுக்கையில் கிடக்கிற ஆள் அந்த படுக்கையில் இருக்கிற ஆள்கிட்ட சுவிசேஷம் சொல்லும். அநேகரை ஞானஸ்நானத்துக்கு நீதிக்கு வெளிப்படுத்தின ஒரு தாய். பிரதர், ஐ டேக் ஹர் அஸ் எ சேலஞ்ச். இவங்களுக்கு என்ன பட்டமா கொடுத்தோம் ஜெம்ஸ்ல? தற்பொழிவை நாடவில்லை, தனக்குன்னு ஒன்று சேர்த்து வைக்கணும்னு இல்லை. இதுல வந்து அங்க வந்து கொஞ்சம் காணிக்க வேற கொண்டு கொடுப்பாங்க. அந்த ஆள் கொடுத்தாரு, இந்த ஆள் கொடுத்தாருன்னு கலெக்ட் பண்ணி வேற கொடுக்குறாங்க. நடக்கவும் முடியல, நிற்கவும் முடியல. இடுப்புல பெல்ட் போட்டிருக்காங்க. எதுக்கு தெரியுமா அந்த கூட்டத்துக்கு வந்தாங்க? அண்ணன் அவங்களுக்கு நான் அண்ணன் அண்ணன் சொல்றது. இப்ப வயசு மிந்தால பேருது. பேரன் எந்த வழியில் நடக்கிறாரு, என்ன வார்த்தை சொல்றாரு, ஜனங்கள் அதை எப்படி ரெஸ்பாண்ட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்கு கோயில்பட்டியிலேருந்து டிராவல் பண்ணி ஒரு நாள் கூட்டத்துக்கு வந்திருக்காங்க. தன்னாலே வந்துட்டீங்களா? 4 பேர் கூட்டம் வந்திருக்கீங்களா? 4 நாள் வந்துட்டீங்களா? ஐயோ, இன்னைக்கு தான் நான் பார்க்குறேன். 4 நாள் வந்திருக்காங்களா? உட்காந்துங்கம்மா. நான் இந்த கூட்டத்தை பார்த்து கேட்குறேன், பிரதர் அகஸ்டின் ஜெபக்குமா தீத்துவ போல திறந்த வாசலை காட்டி கொடுத்த உங்களுக்கு கூட்டாளியாய் உடன் நிற்கிறவர்களாய் ஒரே அடிசபட்டில் நடக்கிறவர்களாய் ஒரே ஆவியை உடையவர்களாய் எங்களுடைய பேர் விளங்கக்கூடாது.